Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். 7th தமிழ் டேர்ம் 3 ஓகேங்களா. ஸோ அடுத்த தேர்வு என்னென்னு பார்த்தோன்னா தேர்வு 7 8ஆம் வகுப்பு தமிழ் தான் உங்களுக்கு அடுத்த தேர்வு நடைபெறும். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் கொஷின் காமிக்கும் போது நீங்கள் ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணிக்கணும். நான் ஆன்சர் காமிச்சோன்னே சரியான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மதிப்பெண்கள் 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கணும். மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தேர்வை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லிங்க் கொடுப்போம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, அகத்தியர் வாழ்ந்த மலை என குறிப்பிடப்படும் மலை எது? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பொதிகை மலை. இரண்டாவது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளவர் யார்? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பூதத்தாழ்வார். ஓகேங்களா. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் 2 பேர் இருப்பாங்க. அதில் பூதத்தாழ்வார் தான் 2ஆம் திருவந்தாதியை எழுதியிருப்பார். குறட்செல்வம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் குன்றக்குடி அடிகளார். இவர் மக்கள் பணி தான் இறைப்பணி அப்படின்னு சொல்லி சொல்வார். அது இல்லாமல் அறிக அறிவியல், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறள் ஓசை, இந்த மாதிரி நிறைய இதழ்களையும் இவர் நடத்திட்டு வந்திருப்பார். 4வது கேள்வி, பொய்கை ஆழ்வார் எந்த ஊரில் பிறந்தவர்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். 5வது கேள்வி, அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் டேஸ் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது ஆகும் என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது. 6வது கேள்வி, தன்னாடு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சொல் இல்லைன்னு வரணும். சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தன் கூட்டல் நாடு. 7வது கேள்வி, காயிதே மில்லத் குறித்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார் அவர்கள் தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். நேற்று வாழ்ந்தவர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாவண்ணன் அவர்கள். மீசைக்கார பூனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். பயணம் எனும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பிரயாணம். பிரயாணம் அப்படின்ற நூலும் யாருடையதுன்னு பார்த்தோம்னா பாவண்ணன் அவர்களுடையது. ரெசிப்ரோசிட்டி இதனுடைய கலைச்சொல் என்ன? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் ஒப்புரவு நெறி. ரெசிப்ரோசிட்டி அப்படின்றது ஒப்புரவு நெறி. ஸோ இந்த தேர்வை எழுதிய அனைவருக்கும் அவங்களுடைய மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கான எங்கள் டீம் சார்பான வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் நாங்கள் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.